இளம் பெண்களுடன் சரச சல்லாப லீலைகள் புரிந்த தமிழ்நாட்டு இந்து மத சாமியார் நித்யானந்தா ஓலில் ஒளிந்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு தமிழக கிறித்துவ பாதிரியார் அமெரிக்காவில் பணியாற்றிய போது அங்குள்ள அமெரிக்க மைனர் பெண்ணை மிரட்டி கீழ்த்தரமான முறையில் நடந்து கொண்ட சம்பவம் குறித்து ஜூனியர் விகடன் 14/4/10 இதழில் வெளியிட்டுள்ள செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சாமியார்கள் பெண்களோடு படுக்கையில் இருப்பதோ, பள்ளி மாணவியை ஆசிரியர் பலாத்காரப்படுத்துவதோ, கருவறையில் காம விளையாட்டு நடத்துவதோ, இந்தியாவில் வேண்டுமானால் தப்பு செய்தவர்கள் தப்பிக்கவும் வழி உண்டு. ஆனால் அமெரிக்காவில் அதிபராக இருந்த கிளின்டனையே கூட உண்டு இல்லை என்று ஆக்குவதுதான் வழக்கம். அதிலும் மைனர் பெண்ணிடம் விளையாடிவிட்டால் சட்டம் செம கடுமையாகிவிடும். அப்படி இருக்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை 2006 அக்டோபர் 6ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு கிரீன்புஷ் என்ற ஊரில் உள்ள ஹைஸ்கூலில் நானே நேரில் சந்தித்தேன். அவள் கூற்றுப்படி பார்த்தால் பாதிரியார் ஜோசப் பழனிவேல் ஜெயபால் குற்றம் இழைத்ததற்கான முகாந்தரம் தெரிகிறது என்று அமெரிக்க விசாரணை அதிகாரி ஒருவர் மினிசோட்டா நீதிமன்றத்துக்கு அளித்திருக்கும் ஸ்டேட்மெண்ட் இப்போது அந்த நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த அமெரிக்க பெண்ணை பாதிரியாரை எப்படியெல்லாம் மிரட்டினார், அவர் உள்ளாடைகளுக்குள் கைவிட்டு எப்படி அத்துமீறினார், ஒரு காலில் மட்டும் பேண்ட் அவசரமாக கழட்டியிருக்க அந்த மைனர் பெண்ணை சோபாவில் தள்ளி எப்படியெல்லாம் திகிலூட்டி திணறடித்தார் என்று வர்ணிக்கப்படும் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அங்குள்ள லீடிங் பத்திரிகைகளில் கொட்டை எழுத்து செய்தி. 2004ஆம் ஆண்டு நடந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விவகாரம். இதே பாதிரியார் ஜோசப் பழனிவேல் ஜெயபால் மீதான மற்ற சில அமெரிக்க விவகாரங்களும் இப்போதுதான் அங்கே பற்றி எரிகின்றன என்றாலும் பாதிரியாரோ 5 வருடத்துக்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு திரும்பிவிட்டார். தொடர்ந்து சில வருடங்களாக அமெரிக்க பேராயர், சென்னை பேராயர், ஊட்டி பேராயர் என்று மாறி மாறி நடந்த கடித போக்குவரத்தின் ஆதாரங்களும் இப்போது அமெரிக்க பத்திரிகைகளில் அதிரடியாக வெளியாகி இருக்கின்றன. கத்தோலிக்க தலைமையகமான வாடிகனுக்கும் இந்த விவகாரம் தெரிந்தே இருந்தது. இத்தனை நாளாக சம்பந்தப்பட்டவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்களா, அதன் பின்னணி காரணம் என்ன என்று அனல் பறக்கும் விவாதங்களும் அமெரிக்காவை உலுக்குகின்றன. சர்ச்சைகளின் நாயகரான தமிழக பாதிரியாரோ அத்தனையும் பச்சை பிளாக்மெயில் என்று மறுக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருந்து 2004ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள மினிசோட்டா நகரில் கிராக்ஸ்டன் தேவாலயத்தில் பணிபுரிய வந்தார் பாதிரியார் ஜோசப் பழனிவேல். இந்த திருச்சபையில் இந்த பாதிரியார்களுக்கு எப்போதுமே ஏக வரவேற்பு. அங்குள்ள மக்களும் பாதிரியார்களை தேவனாகவே மதித்தார்கள். தற்போது முக்கிய அமெரிக்க பத்திரிகைகளும் தமிழக பாதிரியார் ஜெயபால் ஒற்றை எழுத்தில் போடும் செய்தி மற்றும் வெளியிடும் ஆதாரங்களின் அடிப்படையை பார்த்தால் விவகாரம் இதுதான். ஆரம்பத்தில் ஜெயபால் தேவாலயத்துக்கு தங்கள் பாவங்களை இறக்கி வைக்க வரும் பெண்களிடம் பரிவு காட்டினார். சில காலம் கழிந்ததும் மெல்ல மெல்ல அந்த பெண்களின் மகள்களை வளைத்து போட துவங்கியிருக்கிறார். இதை கவனித்த மற்ற பாதிரியார்கள் இது விளையாட்டு விஷயம் அல்ல, வினையாகிவிடும், ஜாக்கிரதை என்று எச்சரித்தும் தன் கைவரிசையை தொடர்ந்தார் ஜெயபால். சுமார் 4 தேவாலயங்களில் ஒரு சேர பணிபுரிந்ததால் அவரை யாரும் கண்காணிக்க முடியவில்லை. 14 மற்றும் 15 வயது சிறுமிகளிடம் மிக நெருக்கமாக இருந்தார். வெவ்வேறு இடங்களில் வசிக்கும் 2 மைனர் பெண்களையும் கவர்ந்த ஜெயபால் அவர்களை உணவகங்களுக்கு அழைத்து போவது, பேஸ்பால் மேட்சுக்கு அழைத்து போவது என்று ஜாலியாக இருந்தார் என்கிறார்கள் பேராய ஊழியர்கள். இதை எக்குத்தப்பாக யாரோ பார்த்துவிட விஷயம் அந்த சிறுமிகளின் வீடுகளுக்கு போனது. அப்போது இது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. 3 வருடம் கான்ட்ராக்டில் ஊழியம் செய்ய மினிசோட்டா வந்த ஜெயபால் அடுத்த ஒரே வருடத்தில் 2005இல் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை என்று இந்தியாவுக்கு கிளம்பிவிட்டார். கிளம்புவதற்கு முன்பு தேவாலயம் தனக்கு கொடுத்த காரையும் விற்க முனைந்து கையும் களவமாக சிக்கினார். இது தவிர வேறொரு அமெரிக்க தேவாலயத்தில் பணிபுரிந்த போது துறவரம் பூண வந்த 20 வயது பெண்ணை பலாத்காரம் செய்து மிரட்டியதாகவும் இவர் மீது புகார் ஏற்பட்டது என்கிறார்கள். இந்த விவகாரம் 5 வருடங்களாக அமங்கியே கிடந்தது. இனியும் ஆற விடுவதில்லை என்று தீர்மானமாக குதித்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களின் குடும்பத்தினர். 5 வருடங்களுக்கு முன்பே சிறுமிகளின்
குடும்பத்தினர் அமெரிக்க பேராயர் விக்டர் பால்கேவிடம் புகார் செய்திருக்கிறார்கள். முதல் கட்ட விசாரணை செய்தாராம் பேராயர். அக்டோபர் 19, 2005 மயிலை பேராயர் மலையப்பன் சின்னப்பாவுக்கு படுகாட்டமான கடிதம் அனுப்பினார். அதில் ஜெயபால் சிறுமியை கெடுத்து விட்டதாகவும் இந்த புகாரை எவ்வளவு முறை கடிதம் மூலம் எடுத்துச் சொல்லியும் அன்றைய உதகை ஆயர் அந்தோணிசாமி கிடப்பில் போட்டதாகவும் வருத்தத்தோடு கூறியுள்ளார் அமெரிக்க பேராயர் விக்டர் பால்கே. ஜெயபாலை உடனடியாக திருச்சபையில் இருந்து நீக்குங்கள் என்று அப்போதைய தமிழக பேராயருக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியுள்ளார் விக்டர் பால்கே. இதன் நகல் ஒன்று வாடிகனுக்கும் போப்பாண்டவர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆதாரங்களும் உள்ளன. உதகை ஆயர் அந்தோணிசாமியோ ஜெயபாலுக்கு தக்க அறிவுரை கூறப்பட்டுள்ளது, இனிமேல் யார் வம்புக்கும் போக மாட்டார் என்று பதில் கடிதம் அனுப்ப அதில் மிகவும் கொதித்து போனார் விக்டர் பால்கே. ரோம் நகரில் உள்ள வாடிகன் தலைமையகத்துக்கு பெரிய புகார் ஒன்றை அனுப்பினார். அந்த கடிதத்தில் ஜெயபாலின் கொடூரமான செயல்களை விவரித்துள்ளார் என்றும் கூறுகிறார்கள். தன் கடிதத்தில் அந்த 16 வயது சிறுமியை இரக்கமின்றி காம வேட்டையாடியுள்ளார் ஜெயபால். பரிசு பொருட்களை தருவது, பிடித்த உணவுகளை தயார் செய்து கொடுப்பது என்று ஆசை காட்டி இயேசு மீது பாசம் கொள்ள வைப்பதாக அவள் பெற்றோரையும் ஏமாற்றினார். 22 ஆகஸ்ட் 2005 அவள் வீட்டுக்கு சென்றார். அவளை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி கிரீன் புஷ், பச்சை புதர் என்பது இந்த ஊரின் பெயர், தேவாலயத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவளுக்கு முத்தம் கொடுத்து தன் மடி மீது உட்கார வைத்து அவள் உள்ளாடை வரை கையை விட்டு என்று வேதனையோடு விவரித்துள்ளாராம் விக்டர் பால்கே. ஜெயபால் ஒரு பெண் பித்தர், தேவாலய பணிகளுக்கு தகுதியற்றவர், ஆசைக்கு இணங்காவிட்டால் உன் குடும்பத்தையே அழித்து விடுவேன், நான் சொல்வதை செய்யாவிட்டால் தெய்வ விருத்தம் என்றெல்லாம் அந்த பெண்ணை மிரட்டியுள்ளார் என்றும் கூறியுள்ளார் பால்கே. அமெரிக்க சட்டப்படி மைனர் சிறுமியை பலாத்காரம் செய்தார் 35 வருடம் கடுங்காவல் தண்டனை உண்டு. 5 ஆண்டுகளாக ஜெயபாலின் முகவரியை வைத்துக் கொண்டு இங்குள்ள கத்தோலிக்க திருச்சபை மூலமாகவே அவரை தொடர்பு கொள்ள முயன்று தோற்ற நிலையில் தாங்களாகவே முயற்சி செய்து பாதிரியார் ஜெயபாலின் இருப்பிடத்தை கண்டறிந்ததாம் அமெரிக்க போலீஸ். அவரை நாடு கடத்த கோரி வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகம், டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம், இந்திய வெளியுறவுத்துறை என்று துரிதமாக பிரஷர் கொடுக்க தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள பேராயர் தரப்பிலிருந்தும் கிட்டத்தட்ட அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டதாகவே தெரிகிறது. கோர்ட் வழியாக சம்மன் தந்திருப்பதால் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் தமிழக போலீஸ் உதவியுடன் அவரை நாடு கடத்தி அமெரிக்கா கொண்டு சென்று விசாரணைக்கு உட்படுத்த முடியும் என்று அந்த மைனர் பெண்ணுக்காக வாதாடும் அமெரிக்க வழக்கறிஞர்கள் பிரஸ் மீட் வைத்து கூறியிருக்கிறார்கள். பேராயர் பால்கேயின் புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் சென்னை மயிலாப்பூர் பேராயர் சின்னப்பா, உதகை ஆயர் ஆகியோர் 5 வருடமாக மெத்தனம் காட்டிய காரணம் என்ன? இதெல்லாம் இந்தியாவில் செயல்படும் கத்தோலிக்க திருச்சபைக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விடாதா என்கிறார்கள் அமெரிக்க வாழ் இந்தியர்கள். ஜூனியர் விகடன் தொடர்ந்து கூறுகிறது, நீண்ட முயற்சிக்கு பின் ஃபாதர் ஜெயபாலை அவரது செல்போனில் பிடித்தோ. நான் அமெரிக்காவில் இருந்த காலத்திலே ஒரு ஃபாதரால் என்ன செய்யணுமோ செமினார் நடத்துறது, பிரார்த்தனைகளுக்கான ஏற்பாடுகள் பண்ற செயல்களிலும் இருந்தேன். இதில் கலந்துக்க நிறைய பேர் வருவது சகஜம். ஆனால் அதை மையமா வச்சு இப்படி ஒரு விவகாரம் எனக்கு எதிராக வெடிக்கும்னு கற்பனையிலும் நினைக்கல. எனவே என் மீதான விவகாரத்தில் எல்லாமே முதலில் சட்டப்படி நடக்கட்டுமே, வெறுமனே புகார்களாகத்தானே போயிட்டு இருக்கு. நான் தப்பு செய்திருந்தால் அதற்கான ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து எஃப்ஐஆர் சம்மன் போன்ற விஷயங்கள் தயாராகி அவையெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரட்டுமே. தப்பு தண்டா பண்ணியவர்னு கோர்ட்டு சொல்லும் வரை நான் நிரபராதிதான். வேண்டுமென்றே பொய் புகார்களை உருவாக்கி மீடியாக்கள் மூலம் என் பெயரை கெடுக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பணம் பெருக்கும் ட்ரெண்ட் பரவுது. என் விஷயத்திலும் அதுதான் நடந்திருக்கு. கேவலமான புகாரை கிளப்பிவிட்டு என்னோட கேரக்டரை கேவலப்படுத்த பார்க்கிறாங்க. பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதா சொல்லப்படுகிற பெண்ணோட அம்மாவும் லாயரும் சேர்ந்துக்கிட்டு $1,00,000 பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணி இருக்காங்க. அதை கொடுக்க அமெரிக்காவிலே இருக்கும் எங்க டயோசிசன் மறுத்துடுச்சு. அதனாலதான் இப்படி ஒரு கேவலமான பொய் குற்றச்சாட்டை கிளப்பி விட்டு இருக்காங்க. மேலும் கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்டன்ட் சர்ச்சுகளுக்கு நடுவில்
ஒரு பிளவு இருக்கு. கத்தோலிக்க சபைகளோட நடவடிக்கைகளை புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் அடிக்கடி விமர்சனத்துக்கு உள்ளாக்குவாங்க. எங்களோட செயல்களையும் கொள்கைகளையும் எந்த அளவு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டுறதுதான் அவங்களோட குறிக்கோள். ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்தி கேவலப்படுத்தவும் செய்கிறாங்க. என் விஷயத்திலேயும் அதுதான் நடந்திருக்கு என்றார். இதற்கிடையில் சென்னை பேராயரான சின்னப்பா ஃபாதர் ஜெயபாலை விசாரணைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்குமாறு ஊட்டி ஆயருக்கு உத்தரவிட்டுள்ளாராம். கடவுள் பெயரை சொல்லி மக்கள் பாவத்தை போக்குவதாக சொல்லும் இந்த சாமியார்கள் என்றுதான் தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்வார்கள் என்று தெரியவில்லை. மக்கள் மன்றம்தான் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.